ஏன் ஃபீவர் வரும்பொழுது பல பேருக்கு குளிர் எடுக்குது, நடுக்கம் வருது, ஷிவரிங் ஆகுது? அது முக்கியமா குழந்தைங்களுக்கு. ஆக்சுவலி ஃபீவர் இருக்கும்பொழுது பாடி டெம்பரேச்சர் அதிகம் தானே ஆகுது, ஹீட் தானே ஆகுது. அப்புறம் ஏன் குளிர் எடுத்த மாதிரி கையும் காலும் சில்லுன்னு இருக்கு? அதுவும் ஹை ஃபீவர்ல தான் கையும் காலும் சில்லுன்னு ஆகுது. இது ஏன்? இந்த டவுட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். அந்நேரம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிப்பாங்க. சோ ஷிவரிங், சில்ஸ், ரைகர்ஸ் இது ஏன், எதனால, பிளஸ் இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தலாமா? நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா சைல்ட் கிளினிக், சென்னையில வேலுச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து. காய்ச்சல் அந்த வேர்டோட டெபினிஷனே அதனுடைய எல்லா அர்த்தத்தையும் சொல்லிடும். பாடி தன்னைத்தானே காய்ச்சிக்குது, தன்னுடைய டிகிரியை கூட்டுது, அதிகப்படுத்துது. இப்போ தண்ணிய காய்ச்சறோம்னு சொல்றோம்ல, என்ன காய்ச்சறோம்? தண்ணிய சூடுபடுத்தும் பொழுது அது வெப்பம் அடையும் பொழுது அத காய்ச்சல்னு சொல்றோம். ஏன் தண்ணியை காய்ச்சறோம்? அதுல இருக்கிற கிருமிங்க கம்மியாகணும்ட்டு. கரெக்டா? சோ அந்த மாதிரி பாடியில உள்ள நுழைஞ்ச கிருமிகளை கம்மி பண்றதுக்கு தான் பாடி காய்ச்சுது, தன்னைத்தானே ஹீட்டை அதிகப்படுத்துது. இது எப்படி ஹீட்டை அதிகப்படுத்தும்? இந்த டவுட் இருக்கும்ல. இங்கதான் நம்ம மூளை வேலை செய்யுது. மூளையில ஹைப்போதாலமஸ் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கும். அதுதான் ஹார்மோன்களுக்கெல்லாம் தலைவன், அதுதான் கிளாண்டுகளுக்கெல்லாம் தலைவன், அதுதான் உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான பிரெயின்ல இருக்கிற பகுதி. இந்த பகுதி என்ன பண்ணும்னா, அதுதான் தெர்மோஸ்டாட், அதாவது அலாரம் வைக்கிற மாதிரி பாடியுடைய டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கும்னு தீர்மானிக்கும். சோ உடம்புல நிறைய கிருமி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பாடியுடைய டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர் என்ன எல்லாருக்கும் தெரியும், 98.4 ஃபாரன்ஹீட். செல்சியஸ்ல சொன்னா 36.9 டிகிரி செல்சியஸ். சோ பாடியுடைய நார்மல் டெம்பரேச்சர், இதுலதான் எல்லா ரியாக்ஷனும் நடக்கணும்னு செட் பண்ணி வச்சிருக்கு. பிரெயின்ல ஒரு இது செட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப லாக்கருக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்டு கீ செட் பண்ணி வைக்கிற மாதிரி பிரெயின் பாடியுடைய டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சிருக்கு. அது முழிச்சுக்கும். உடம்புல ஏதாவது கிருமி வருது, ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா உடனே அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த பிரெயின்ல ஃபீவர் சென்டர், டெம்பரேச்சர் சென்டர் அதிகப்படுத்திடும். 98 இருக்கு, அந்த டிகிரில கிருமிங்க சாக மாட்டேங்குது, உடனே தூக்கி போடு, அதிகரி, இன்க்ரீஸ் பண்ணு, 100, 101, 102 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி பாடியுடைய டெம்பரேச்சர் செட் பண்ணிடும். சோ அதனாலதான் நம்ம உடம்பு காயுது, சுடுது. சரி, அதுக்கும் நடுக்கம் வரதுக்கும் கூலிங் வரதுக்கும் என்னன்னா, அந்த பிரெயினோட சென்டருக்கு ஏற்ற மாதிரி பாடி வெப்பத்தை உற்பத்தி பண்ணணும்ல, அதனால நிறைய ரியாக்ஷன் நடக்கும். நார்மலா நம்ம மசில்ஸ் நடுங்கும் பொழுது, குளிர் எடுக்கும் பொழுது இப்படி நடுக்கம் பண்றோம் இல்லையா, அப்ப ஹீட் உற்பத்தி ஆகும். சோ இந்த ஹீட்டை உற்பத்தி ஆகி பாடி அந்த தெர்மோமீட்டர்ல இருக்கிற டெம்பரேச்சருக்கு செட் ஆகிக்கிறது. அந்த ஹைப்போதாலமஸ்ல செட் பண்ணி வச்சிருக்கிற டெம்பரேச்சருக்கு பாடி தன்னுடைய ஹீட்டை கூட்டிக்குது. ஏன் அதிகப்படுத்துது? கிருமி அழியணும், அந்த அளவுக்கு கிருமி உள்ள நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சோ அதனால குளிர் எடுக்குது, நடுக்கம் வருது. சரி, இத இன்னொரு ஈஸியா நான் சொல்லட்டும்னா, நீங்க ஹை ஃபீவர் இருக்கும்போது உங்களுக்கு கோல்டா ஃபீல் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு டைட்டா பெட்ஷீட் எடுத்து போத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். அப்படியே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபேனை கூட ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. ஏசியில அது ரொம்ப டிகிரி வச்சு சில்லுன்னு இருக்கிற குழந்தைங்க கூட ஃபீவர் வரும்போது ஃபேனை நிப்பாட்டி ஏசி நிப்பாட்டின்னு சொல்றதும் இந்த ரீசன்னால தான். பாடியுடைய தெர்மோஸ்டாட் மாறிடுச்சு, அப்ப நார்மல் டெம்பரேச்சர் கூட உங்களுக்கு குளிர் எடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். சரி, அப்ப ஏன் அப்புறம் கை கால் மட்டும் சில்லுன்னு இருக்கு? அதையும் கேட்பாங்களே. ஏன்னா பாடியே தன்னுடைய டெம்பரேச்சர் சூடுபடுத்திக்குது, அப்புறம் கை காலை மட்டும் சூடுபடுத்த மாட்டேங்குது. ஆக்சுவலி என்னன்னா, ஸ்கின் வழியா ஹீட் வெளியில ஏறிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. அப்படிங்கறனால பிளட் வெசல்ஸ் தானே ஹீட்டை கேரி பண்ணி போகும். சோ கை காலு இந்த ரெண்டுக்கும் போகிற பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்கிரும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிக்கும். சோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரிக்ட் ஆகறனால கை காலுக்கு ஒழுங்கா ரத்தம் போகாது. சோ அதனால அந்த சில்னஸ் இருக்குது. சோ அதனாலதான் அது இன்னும் அந்த சில்னஸ் கொடுக்கும்போது தான் கை இன்னும் அதை உற்பத்தி பண்ணணும், ஹீட்டை உற்பத்தி பண்ணணும்னு நடுக்கம் எடுக்குது. ஓகேங்களா? சோ குளிர் எடுத்தா பயப்படாதீங்க. இன்னும் சில பேருக்கு இன்னொரு பயம் வந்துடும், டாக்டர் இந்த மாதிரி குளிர் நடுக்கம் ஃபிட்ஸ்ல போய் முடிச்சிடாது இல்ல அப்படின்னு. ஃபிட்ஸ் வேற, இந்த குளிர் நடுக்கம் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. குளிர் எடுக்கும்போது, நடுக்கம் எடுக்கும்போது குழந்தைங்களுடைய கான்சியஸ்னஸ் இன்ஃபேக்ட் நல்லா தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா காய்ச்சல்ல ஃபிட்ஸ் வரும் பொழுது குழந்தைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த ஃபியூ செகண்ட்ஸ் தெரியாது. இதுதான் டிஃபரன்ஸ். சரி, அப்ப என்ன ட்ரீட்மெண்ட் அதை சொல்லவே இல்லையே. சோ கை கால நம்ம என்ன பண்ணலாம், ராப் பண்ணலாம். பாடியில தின் க்ளோத்ஸ் வியர் பண்ணிட்டு, தின் லைட் க்ளோத்ஸ் வியர் பண்ணிட்டு, கை கால ஒரு பெட்ஷீட் இல்ல பிளாங்கெட் இத மாதிரி வச்சு ராப் பண்ணி விடலாம். சோ ராப் பண்ணும் பொழுது ஹீட்டை அது தக்க வைக்கும். சோ அப்ப பாடி அதை உணர்ந்து குளிர் எடுக்காம பாத்துக்கும். செகண்ட் முக்கியமான ஸ்டெப் ஸ்பஞ்சிங், அதாவது ஈர துணி வச்சு தொடச்சு விடலாம். அது எங்க தொடக்கணும்? கை கால துடைக்கவே கூடாது. அதுக்கு பதிலா செஸ்ட், வயிறு, முதுகு, அண்டர் ஆர்ம்ஸ் இங்க மட்டும் தொடச்சு விடலாம். அதுவும் தொடச்சு விடுறத சில் தண்ணியிலயோ ஐஸ் தண்ணியிலயோ தொடச்சு விட கூடாது.
ஏன்னா டக்குனு டெம்பரேச்சர் டிராப் ஆச்சுன்னு வைங்களேன், அது நல்லது கிடையாது. இன்ஃபெக்ஷனுக்கும் அது நல்லது கிடையாது. இன்ஃபெக்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கும் பாடிக்கு அது ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு பதிலா அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்க கூடாதுங்கறனால லூக்வார்ம் தண்ணி, மிதமான சூடு தண்ணி, இல்லாட்டி தொட்டா சூடும் இல்ல சில்லும் இல்ல, அந்த மாதிரியான தண்ணியில வச்சு சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த பாடியை மட்டும் தொடச்சு விடலாம். அப்புறம் ஃபீவருக்கு உண்டான மருந்தை கொடுக்கலாம். அது எஃபெக்ட் வர வரைக்கும் நீங்க தொடச்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம்.